சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டு இது 1 ஹவர் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு 3 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க 1 டேபிள் ஸ்பூன். சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து 1/4 கப்பு தயிர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன் மசாலாவில் அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு சிக்கனை வந்து இந்த மசாலா கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை வந்து நம்ம இப்போது இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு வந்து மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி.